அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டைப்பு. நம்ம வந்துட்டு எப்படி நார்மலாக இவ்வளோ நாளாக பூ கட்டிகிட்டு இருக்கோமோ அதுதான் பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நூல் விட்டுட்டு அந்த நூலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சு நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கட்டுற அந்த இதை மட்டும் 2 நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பூவும் கட் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டும் 2 நாட் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கட்டுறது வந்து 2 நாட் போடணுன்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாட் போட்டுகிட்டே போகலாம். கீழே ஒரு ரொட்டேட் பண்ணி அப்புறம் வந்துட்டு நம்ம எப்படி முடி போடுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு லேயர் கையில் நூலை சுற்றி அந்த நூலை வந்துட்டு பூவினுடைய மேல் பகுதியில் விட்டு இழுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துடும். திரும்ப நல்லா பாருங்கள், கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சு அந்த நூலை கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிட்டு கை வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலில் இப்படி சுற்றி இழுத்தீங்க அப்படின்னா நாட் வந்து விழுந்துடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கட்டிகிட்டே வர வேண்டியது தான். நல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக நீங்கள் வந்து பூ கட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகினர்ஸ் வந்து எடுத்தோடனே மல்லிப்பூவில் ட்ரை பண்ணாமல் கனகாமரம், முல்லைப்பூ, காக்கரட்டான், ஜாதிப்பூ இது மாதிரியான பூக்களில் நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து மல்லிப்பூ பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பூலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பூவினுடைய தண்டு பகுதி நீளமாக இருக்கனால பிடிக்க கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். அடுத்து இப்போ எவ்வளோ தூரம் கட்டியிருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வேகமாக கட்ட ஆரம்பித்தாச்சு. வேகமாக கட்டும்போது உங்களுக்கு லென்த்தும் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் பார்க்கும்போது கடையில் நம்ம ஒரு 50 ரூபா 30 ரூபா வாங்கும்போது நமக்கு ரொம்பவே பூவினுடைய லென்த் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் நம்ம கட்டி வைக்கும்போது பூவோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நெருக்கமாகவும் கட்டுவோம். அவங்க வந்து வாங்கும் போகும்போது நெருக்கமாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இழுத்துட்டே இருக்கும். இப்போ வந்து அப்படி இருக்காது பாருங்கள். நம்ம கட்டும்போது ரொம்பவே லென்த் வந்து நீளமாகவும் இருக்கும், நல்லா இதாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பூவோட ரேட் வந்து ரொம்ப கம்மி. அதை தாங்க திரும்ப சொல்கிறேன். பூவோட ரேட் கம்மி. நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா இது சரியான டைமு. இப்போ தான் நீங்கள் கட்டி ட்ரையல் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இது லீவ் டைம் வேறு. வெளியில் வெயிலில் சுற்றாமல் அவங்க வீட்டிலே இருந்து ஏதாவது ஒரு வேலை கற்றுக்கணும் அப்படின்னா இது மாதிரியான வேலைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க கட்டும்போது சீக்கிரம் கட்ட முடியாது, பூவை கையில் பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கட்ட சொல்லி கொடுங்க. இந்த 5 டைப்பில் எது வேணாலும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது வந்து நம்ம அந்த கரண்டியில் கட்டினது. அடுத்து வச்சுருக்கிறது வந்து நம்ம கையில் கட்டினது. இது ரொம்பவே வேகமாக கட்டியாச்சு. அடுத்து